ஹாய் கைஸ். ஸோ இந்த மாதிரி டீம் சவுத் ஆஃப்ரிக்காவும் டீம் இந்தியாவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ ஃபர்ஸ்ட் வந்து டூ டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் ஆடினாங்க. அப்புறம் அப்புறம் வந்து 3 ஒன்-டே சீரீஸ் ஆடினாங்க. அப்புறம் இப்போ வந்து 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் ப்ளே பண்ண போறாங்க. அந்த அந்த 5 டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் சாரி அந்த ஃபர்ஸ்ட் T20 வந்து டிசம்பர் 9th அன்னைக்கு வந்து கட்டாக்ல ப்ளே பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் T20 வந்து இந்த மாதிரி டிசம்பர் 11th அன்னைக்கு வந்து நியூ சண்டிகர்ல ப்ளே பண்ண போறாங்க. அண்ட் அப்புறம் தேர்ட் T20 வந்து 14th டிசம்பர் அன்னைக்கு தரம்சாலால ப்ளே பண்ண போறாங்க. அண்ட் அப்புறம் ஃபோர்த் T20 வந்து 17th டிசம்பர் அன்னைக்கு வந்து லக்னோல ப்ளே பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் கடைசி T20 வந்து அஹமதாபாத்ல ப்ளே பண்ண போறாங்க ஆன் தி 19th ஆஃப் டிசம்பர். ஸோ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அஞ்சு 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 T20 சீரீஸ் ப்ளே பண்ண போறாங்க பிட்வீன் டீம் இந்தியா அண்ட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம இப்போ வந்து ஸ்குவாட்ஸ் பார்க்கலாமா? ஸ்குவாட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஸ்குவாட் வந்து டீம் சவுத் ஆப்பிரிக்கா. டீம் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட்ல யாரெல்லாம் ப்ளே பண்ண போறாங்கன்னா மார்க்ரம் கேப்டன். மார்க்கம் அவர் தான் இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா SA20 வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் டு வின் பேக் டு பேக் டைட்டில்ஸ் ஃபார் தி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஸோ அவர் அங்க வந்து 2 இயர்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு கேப்டன்சி பண்றப்போ அவரோட கேப்டன்சி பொட்டன்ஷியல் காட்டினாரு. அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் சீசன் வந்து அவங்க வந்து குவாலிஃபை ஆகல. அதுக்கப்புறம் மார்க்கம் வந்து இந்த மாதிரி அவருக்கு மெகா ஆப்ஷன் கேட்டாரு. ஸோ அவங்கள வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து ஆக்ஷன்ல போட்டாங்க. ஆக்ஷன்ல வந்து 14 மில்லியன் ரேண்ட்ஸுக்கு வந்து மார்க்ரம் வந்து டபுள் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் SA20 வந்து மார்க்ரம் வந்து டபுள் சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து ப்ளே பண்ண போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்குவாட்ல பாக்கி யாரெல்லாம் ப்ளே பண்ண போறாங்கன்னா ஒட்டினியல் பாட்மன் இருக்காரு, ஷார்ட் பவுலரு, கொஞ்சம் ஸ்கிட்டி பவுலரு. ஸோ அவரு ப்ளே பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் அவங்க ஆடுற கட்டக்கு, சண்டிகர், தரம்சாலா, அஹமதாபாத் அந்த மாதிரி பிச்சஸ்ல பாட்மன் ப்ளே பண்ணது கஷ்டம். அதுக்கப்புறம் கார்பின் பாஷ் வந்து இப்ப வந்து ரீசெண்டா முடிஞ்ச ஒன்-டே சீரீஸ்ல வந்து அவர் வந்து அவரோட பினிஷிங் ஸ்கில்ஸையும் காட்டினாரு. அண்ட் பிளஸ் அவரோட டெத் பவுலிங் ஸ்கில்ஸையும் வந்து காட்டினாரு. சூப்பரா போட்டாரு. பிளஸ் ஃபர்ஸ்ட் ஒன்-டேல ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்காக வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல மேட்ச் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கார்பின் பாஷ் வந்து IPL வந்து மும்பை இந்தியன்ஸ் வேற ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெவால் பிரேவிஸ் அவர் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, பறக்கிற ஃபார்ம்ல. அண்ட் அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி அவர் வந்து அவர் வந்து இதுக்கு மேல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளே பண்ணு சொல்லிட்டு ரிட்டைர்மெண்ட் பண்ணியிருந்தாரு, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் 2025 வந்து அவர் இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இப்போ வந்து திரும்பி வந்து ஒன்லி ஒன்-டே T20 மட்டும் தான் பிளே பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டோனி ஜார்ஜி ஸ்குவாட்ல இருக்காரு. அப்புறம் டொனோவன் பெரைரா வச்சிருக்காங்க. பெரைரா அவரை சும்மா அவர் பால் புலின்னு அடிக்கிறாரு. அவர் வந்து கடைசி 5 months T20 ஸ்ட்ரைக் ரேட் வந்து 191 வச்சிருக்காரு பினிஷிங்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்குவாட் வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பேக்கப் ஓப்பனரா வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் வேற இப்போ வந்து டெஸ்ட்லயும் பேட்டாக ஸ்கோர் பண்ணா ப்ளஸ் பாலரையும் விக்கெட்டை தூக்குனாரு. அவரோட ஆல்ரவுண்ட் ஸ்கில்ஸை காட்டினாரு. அதுக்கப்புறம் ஒன் டேலையும் காட்டினாரு. இப்போ அவரும் செம ஃபார்ம்ல வேற வராரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் லிண்டான்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு. அவரை வந்து அவர் வந்து ஃபீல்டிங் சூப்பரா பண்ணுவாரு. அவர் வந்து SA20 பிளேஸ் ஃபார் MI கேப் டவுன். ஸோ அவர் வந்து அவரை வந்து அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஜடேஜான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஜடேஜா மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் பேட்டு கன் ஃபீல்டர் வேற. என்ன கேட்டா அவர் வந்து அவரை வந்து பிளே பண்ணலாம் இந்த T20 சீரீஸ்ல. அது மாதிரி ஏன்னா அவர் போறது லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். பாதி இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் ஆன் த ரைட். ஸோ பாதி இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து பேட்டிங் ஆன் த ரைட்னால வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரபிள் ஆகும். டீம் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு எப்பவுமே அந்த ட்ரபிள் வந்து பண்ணியிருக்க அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து எப்பவுமே டீம் இந்தியாவோட பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணியிருக்கு. ஸோ என்ன கேட்டா ஜார்ஜ் லிண்டர் பிளே பண்ணலாம் இன் பிளேஸ் ஆஃப் கேசவ் மகாராஜ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் குகைனா மஃபாக்கா இருக்காரு. டேவிட் மில்லரும் திருப்பி ஸ்குவாட்ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லுங்கி இங்கடி ஆண்ட்ரிச் நோக்கியா அண்ட் ஸ்டப்ஸ். ஸோ நம்ம அது வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாடு. நம்ம இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவல் வந்து எப்படி போலாம்னா வந்து ஓப்பனர்ஸ் வந்து குவிண்டன் டீகாக் அண்ட் டோனி டி ஜார்ஜி அப்படிதான் போவாங்க. அது மாதிரி ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்க வந்து வேணா ரீசா ஹென்ட்ரிக்ஸும் பிளே பண்ணலாம். அலாங் வித் குவிண்டன் டீகாக் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வரும். ஆனா அவங்க பண்ணல. அவங்க அவங்க வந்து அதே மாதிரி காம்பினேஷன் வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அவங்க வந்து டெஸ்ட் சீரிஸும் ப்ரிஃபர் டோனி டி ஜார்ஜி. ஒன் டே சீரிஸும் they prefer Tony D Zari. So அவங்க வந்து Tony D Zari பேக் பண்றாங்க. ஸோ அவங்க Tony D Zari தான் வர ஒரு ஓப்பனிங். அப்புறம் 3 வந்து கேப்டன் மார்க்கம் வந்துடுவாரு. அப்புறம் நம்பர் 4 வந்து ஸ்டப்ஸ், நம்பர் 5 மில்லரு, நம்பர் 6 பிரெவிஸ், நம்பர் 7 ஃபரைரா, நம்பர் 8 யான்சன், நம்பர் 9 வந்து ஜார்ஜ் லிண்டா ஆர் கேசவ் மகாராஜ், நம்பர் 10 வந்து ஆண்ட்ரிச் நாக்கே, அப்புறம் 11 வந்து மஃபாக்கா. மஃபாக்கான ஒரு யங்ஸ்டர் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஸ்பேஸும் இருக்கு. பிளஸ் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து சூப்பரா போடுவாரு அப் ஃப்ரண்ட் அண்ட் டெத்லயும் வந்து சூப்பரா போட்டார். ஸோ நீங்க போலிங் பாருங்க. மஃபாக்கா லெஃப்ட் ஆர்ம் சீமர், யான்சன் லெஃப்ட் ஆர்ம் சீமர், 2 பேரும் பவர் பிளேல போடலாம். அலாங் வித் நோக்கியா வந்து கன்சிஸ்டண்டா வந்து இப்போ 150 போடுறாரு. பிளஸ் அவர் வந்து ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சவுத் ஆப்பிரிக்கால பிளேயிங் ஃபார் திஸ் லயன்ஸ்க்காக வந்து டொமஸ்டிக்ல வந்து பிளே பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்குவாட்ல வந்திருக்காரு. அங்கே வந்து அவர் வந்து நாக்கிய வந்து சூப்பரா போட்டு தான் திருப்பி வந்திருக்காரு ஸ்குவாடுக்குள்ள. நாக்கியா பழைய நோக்கியாவா ஸ்குவாட்ல பழைய நோக்கியாவா இருந்தா ஸ்குவாட்ல போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து அவர் வந்து ஆக்ஷன் மாத்தின்னு வந்து வந்திருக்காரு. ஸோ நோக்கியா தான் பிளே பண்ணுவார். நோக்கியோட பேக்கப் தான் லுங்கி இங்கிடி. ஸோ போலிங் ஆப்ஷன்ஸ் பாருங்க. இந்த மாதிரி யான்சன், மஃபாக்கா, ஆண்ட்ரிச் நாக்கே 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஜார்ஜ் லிண்டா அண்ட் வென்னா டொனால்ட்
ஃபெரைராவும் போடலாம், கேப்டன் மார்க்கமும் போடலாம், ஸ்டப்ஸும் போடுவாரு. ஸோ அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அப்புறம் பேட்ஸ்மேன் ஹூ கேன் அப்புறம் பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுலும் வச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க ஸ்குவாடு பார்க்க செம்மையா இருக்கு. பிளஸ் பிளஸ் வந்து நீங்க நம்பர் 5-6 பாருங்க, அங்கேருந்து ஹிட்டிங் ஆரம்பிக்கும். அங்கேதான் பார்க்க பயமா இருக்கு. ஸ்டப்ஸ் ஹிட்டரு பிளஸ் அவர் என்ன டபுள் ஹீரோன்னு பிளே பண்ணுவாரு. சேம் மில்லரு, பிரேவிஸ் மொதல் பால் நடிதான், ஃபெரைராவும் அதே தான், யான்சன் பேட்டிங் ஆடுவாரு, லிண்டே பேட்டிங் ஆடுவாரு. 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. சாலிட் பேட்டிங், போயிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. அது வந்து டீம் சவுத் ஆப்பிரிக்கா. மூவிங் ஆன் டு டீம் இந்தியா. டீம் இந்தியாவோட ஸ்குவாட்ல இப்ப யாரெல்லாம் இருக்காங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் வந்து சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் வேற. அண்ட் அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பாண்டியா, ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி வேற. அவர் வந்து ஆஃப்டர் இன்ஜுரி சையத் முஸ்தாக் அலி டிராஃபில போய் பிளேயிங் ஃபார் பரோடால போய் ஆடி அகைன்ஸ்ட் பஞ்சாப் வந்து நம்பர் 6ல பிளே பண்ணி ஒரு மேட்ச் வினிங் 70 ரன்ஸ் ஆஃப் 35 பால்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ பாண்டியா, அப்புறம் அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, சிவம் டூபே, வாஷிங்டன் சுந்தர், சஞ்சு சாம்சன், அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இதான் டீம் இந்தியாவோட ஸ்குவாடு. அண்ட் இப்போ வந்து அவங்க வந்து கன்சிடரிங் சுப்மன் கில் ஃபிட்டா இருக்காருன்னா பிளேயிங் 11 வந்து அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், 3 சூரியகுமார் யாதவ், 4 திலக் வர்மா, 5 ஹர்திக் பாண்டியா, 6 அக்ஷர் பட்டேல், 7 ஜிதேஷ் சர்மா, 8 ஹர்ஷித் ராணா, குல்தீப் at 9, வருண் சக்கரவர்த்தி at 10, அண்ட் பும்ரா at 11 வந்துருவாங்க. ஸோ நீங்க அந்த ஸ்குவாட்லயே பாருங்க, பும்ரா ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன், ஹர்ஷித் ராணா ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன். அவர் வந்து கொஞ்சம் அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் போய் அவர் வந்து சிங்கிள் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா 2 to 3 மேட்சஸ் வந்து லீக் பண்றாரு ரன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு இன்னும் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ 3 ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ். அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு மிஸ்ட்ரி போலர், குல்தீப் யாதவ் ஒரு சைனா மேனு, அப்புறம் அக்ஷர் பட்டேல் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ 6 போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. வேணா திலகர்மாவும் போடலாம். ஸோ 7 போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங் பாருங்க, பேட்டிங் டில் 8. அவங்க ஹர்ஷித் ராணா ஸ்குவாட்ல வந்து அவங்க ஹர்ஷித் ராணா வந்து இந்த மாதிரி போலர் ஹூ கேன் பேட்டை பாக்குறாங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணா கேன் பேட். ஸோ அவங்க வந்து ஹர்ஷித் ராணாவை ஸ்குவாட்ல பாக்குறாங்க. இந்த பிளேஸ் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங் வேற பாக்குறாங்க. எனக்கு இல்ல அது புரியல. ஹர்ஷித் ராணா வந்து அடிக்கிறாரு, ஹர்ஷித் ராணா மிஞ்சி போனா 2 6 அடிப்பாரு. ஆனா ஹர்ஷ்தீப் சிங் வந்து அவர் வந்து இந்த பால் வந்து ரன்ஸ் அவ்வளோ லீக் பண்ண மாட்டாரு. அண்ட் அலாங் வித் பும்ரா வந்து அலாங் வித் பும்ரா அப் ஃப்ரண்ட் வந்து சூப்பரா போடுவாரு. ஜஸ்ட் இமேஜின் ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, ஹர்திக் பாண்டியா 3 ஃபாஸ்ட் போலர்ஸ். அண்ட் அப்புறம் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் 6 கன் போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இல்ல அக்ஷர் பட்டேல் அவர் வந்து ரன்ஸ் லீக்கே பண்ண மாட்டாரு, புடிச்சு போடுவாரு. பிளஸ் அவர் வந்து அவருக்கு வந்து இந்தியன் விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் கிரிப் ஆகும், கொஞ்சம் டேர்ன் ஆகும். ஸோ அவர் வந்து அவர் அவ்வளவா விக்கெட்ஸ் வைக்க மாட்டாரு. ஆனா அவர் வந்து ரன்ஸ் வந்து லீக்கே பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் பும்ரா விக்கெட் டேக்கரு, ஹர்ஷ்தீப் சிங் டீம் இந்தியாவுக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்
இன் T20 இன்டர்நேஷனல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா அவர் வந்து தேர்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ஷ்தீப், பும்ரா, அப்புறம் பாண்டியா தான் இருக்காங்க. ஸோ 3 கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அப்புறம் அக்ஷர், அப்புறம் ஜென்யூன் விக்கெட் டேக்கர்ஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ போலிங் கன் ஆயிடும். அப்புறம் பேட்டிங் வந்து சப்போஸ் சுமன் கில் ஃபிட் இல்லைன்னா சஞ்சு சாம்சன் வந்துடுவாரு ஓப்பனிங்கா. அண்ட் சாம்சன் வந்துட்டாருன்னா கில், அபிஷேக், சாம்சன், ஸ்கை at 3, திலக் at 4, பாண்டியா at 5, அக்ஷர் at 6, ஜிதேஷ் சர்மா at 7, அண்ட் அப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து குல்தீப் at 8, வருண் சக்கரவர்த்தி at 9, அண்ட் நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங், அண்ட் நம்பர் 11 பும்ரா வந்துருவாரு. ஸோ இங்க பாருங்க ஸ்குவாட. ஸோ இந்த மாதிரி சுமன் கில் இல்லாத பிளேயிங் லெவல் பெட்டரா இருக்கா, இல்லைன்னா சுமன் கில் ஃபிட்டா இருக்கிற பிளேயிங் லெவல் வந்து பெட்டரா இருக்கா நீங்களே சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து போன 5 T20 வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஜிதேஷ் வந்து சஞ்சு சாம்சன் மேல ப்ரிஃபர் பண்றாங்க. அது ஏன்னு புரியல. ஆனா அவங்க ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. ஜிதேஷ் சர்மா ஜென்யூன் ஹிட்டர். கடைசி 3 ஓவர்ஸ்ல வந்து அவர் போலர் போட்டு மாங்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு ஜிதேஷ் சர்மா. பிளஸ் அவர் ஒரு கீப்பிங் ஆப்ஷன் வேற. ஸோ அவங்க வந்து ஜிதேஷ் சர்மா ப்ரிஃபர் பண்ணாங்க அபவ் சாம்சன். ஆனா எனக்கு என்ன புரியணும், சுப்மன் கில் அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு என்ன பேட்டில். சுப்மன் கில் வந்து அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் ஒன் டேல ப்ரூவ் பண்ணல. T20 அவர்கிட்ட வந்து அவ்வளவா பேட்டிங் இருக்கா இன்னும் ப்ரூவ் பண்ணல. சுமன் கில் இதுக்குன்னே எனக்கு புரியல. அதுக்கு பதிலா அவங்க சாம்சன் வச்சுன்னு போயிடலாம். சாம்சனுக்கு வந்து பிளேயிங் ஃபார் டீம் இந்தியா 3 T20 100s வச்சிருக்காரு. அதுவும் 2 சவுத் ஆப்பிரிக்கால. எங்க அகைன் சவுத் ஆப்பிரிக்கால அங்க பேட்டிங் ஆடுது ரொம்ப கஷ்டம் வேற. பால் வேற அன்னியூனா பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகும். ஸோ அங்க பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அங்க போய் வச்சிருக்காரு 200s. ஒன்னு டர்பன்ல, ஒன்னு வந்து ஜோஹானஸ்பர்க்ல. ஸோ அங்க வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்டென்ட்டும் இருக்கும், பிளஸ் வந்து ரெக்கார்டும் இருக்கு. சுப்மன் கில் அப்படி T20 என்ன பண்ணியிருக்காரு. அவர் ஐபிஎல்ல வந்து 654 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாரு. ஆனா என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல 130 ஸ்ட்ரைக் ரேட்ல T20 பேட்டிங்ல T20 பேட்டிங்ல அந்த ஸ்ட்ரைக் ரேட் வேண்டவே வேண்டாம். எனக்கு அதுதான் புரியல. சுமன் கில் சீட் ஆங்கர் பண்ணுவாரு. T20 சீட் ஆங்கர் தேவையே இல்லை. எங்க இருந்து வந்தாரு சுமன் கில்? அது ஒண்ணு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங் வந்து அவங்க ஸ்குவாட்ல சூஸ் பண்ணல. அது முதல்ல ஏன்னா அவங்க வந்து வாஷிங்டனை பேக் பண்றாங்க. ஆனா பேக் பண்ணா நீங்க வந்து அவருக்கான ஸ்லாட்டு, அப்புறம் அவரை எங்க போலிங் போடுவான்னு அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ஆனா அவங்க அதை பண்ணலையே. வாஷிங்டன் அவங்க வாஷிங்டன் ஒரு மேட்ச் நம்பர் 5 அனுப்புறாரு, அப்புறம் நம்பர் 8, அப்புறம் செகண்ட் மேட்ச் 8, தேர்ட் மேட்ச் நம்பர் 9 அனுப்புறாங்க. அவங்க நீங்க பேக் பண்றீங்கன்னா அதுக்கான பிளேயருக்கான பொசிஷனை கொடுத்து பேக் பண்ணணும். அவங்க அது மாதிரி
அவங்க அது மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் அது வந்து டீம் இந்தியா, அது வந்து டீம் இந்தியாவோட ஸ்குவாடு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இந்தியால இந்தியால வந்து T20 வேர்ல்ட் கப் பிளே பண்ண போறாங்க. அதுல வந்து அவங்க ஒழுங்கா பிளே பண்ணணும்னா அவங்க வந்து அவங்க ஸ்குவாடு பேட்லா நான் சொல்ல. ஆனா அவங்க அந்த எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் ஒழுங்கா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதான் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப்பை போய் ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.